ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரது பொன்னார் திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், நான் ஏன் இங்கே இருக்கின்றேன்? இந்த கேள்வியை ஒவ்வொரு கணமும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே என்றால் சேலத்திலே பிரம்மஞான சபையிலே ஏன் இருக்கின்றோம் என்று ஒரு பொருள். இந்த பூமியிலே மனித உடலெடுத்து ஏன் வந்திருக்கின்றோம் என்று இரண்டாவது பொருள். இந்த இரண்டு பொருள்களையும் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு கேட்டவர்கள்தான் தத்துவ ஞானிகளாகி இருக்கின்றார்கள், ஞானிகளாகி இருக்கின்றார்கள், அதாவது மெய்ஞானிகளாகி இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன? இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு பணிகள் நம் முன்னே இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் இது பொது. உதாரணமாக இங்கே பாருங்கள், வெளியே ஏராளமான செடி கொடிகள் இருக்கின்றன, பிராணிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இப்படி கேட்பதில்லை, இந்த கேள்விக்கே வருவதில்லை. அவற்றினுடைய அறிவு விலங்கிடப்பட்டிருக்கின்றது. கைவிலங்கு கால்விலங்கு அணிவித்து விட்டால் உங்களால் சரியாக நடக்க முடியுமா? கைகளை வீச முடியுமா? முடியாது. விலங்கு. அதனால தான் அதுக்கு பெயரை தமிழ் சித்தர்கள் எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள்? ஆதியில விலங்கு. அவற்றினுடைய உடம்பு, அவற்றினுடைய அறிவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு விலங்கு. ஆனால் இந்த மனித தேகத்திலே அப்படிப்பட்ட விலங்கு எதுவும் கிடையாது. கைவிலங்கோ கால் விலங்கோ எதுவும் கிடையாது. ஆனால் நமக்கும் சில விலங்குகள் உண்டு. அது என்ன என்றால் நம்முடைய மனதிலே இருக்கின்றன. உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை, ஒரு 6 அடி 7 அடி 8 அடி வரை, ஒரு 20 ஆண்டுகள் வரை வளரும். அதற்கு பிறகு வளராது. இது ஒரு விலங்கு தானே, தடை தானே என்று நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இந்த தடை எங்கிருந்து வருகின்றது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார்? நம்முடைய மனதிலிருந்து வருகின்றது. ஆக மனதிலே நாம் அறியாமல் மறைமுகமாக மாயமாக இந்த சமுதாயம் திணித்து வைத்திருக்கின்ற, மரபு வழியாக திணித்து வைத்திருக்கின்ற அந்த விலங்கு, அதை எப்படி உடைப்பது? முழு சுதந்திரம், முதலும் முடிவுமான முழுமையான சுதந்திரத்தை கடவுள் ஒருவர் தான் அனுபவித்து வருகின்றார். அவருக்கு எந்த தடையும் இல்லை, எந்த விலங்கும் கிடையாது. அவ்வாறு முழு சுதந்திரமாக வாழ்வது எப்படி என்று தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய பொருள். உதாரணமாக இந்த சபைக்கு என்ன பெயர்? தியோசாபிக்கல் சொசைட்டி ஆங்கிலத்தில், தமிழில் பிரம்மஞான சபை. சபை என்றால் 4 பேர் கூடுவது, ஆராய்ச்சி செய்வது, சத்விச்சாரம் செய்வது. எதை பற்றி? பிரம்மஞானத்தை பற்றி. தியோசபி. பிரம்மஞானம்னா என்ன? பிரம்மம் என்ற சொல் உபனிஷதங்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கடவுளுக்கு பிரம்மம் என்று அவர்கள் சொல்லுகின்றார். பிரம்மம் என்றால் பெரிதினும் பெரிது, இதற்கு மேல் பெரிதாக ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு பொருள். இந்த பிரபஞ்சத்தை விட அது பெரிதாக இருக்கின்றது.
அதனுடைய இடதுகால் சிறுவிரல் நகம் அளவுக்குத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. அதுவும் இன்னும் விரிந்து போய்கொண்டே இருக்கின்றது. அதை பிரம்மம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அந்த பிரம்மத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? கடவுளை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியும் என்கின்றார் வள்ளல் பெருமான். கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். முதல்ல MA பட்டம் இருக்கின்றது என்று தெரிய வேண்டும். அந்த பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து நாம் படிக்க வேண்டும். பிறகு தேர்விலே தேறி அந்த பட்டத்தை பெற வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்டார் வள்ளல் பெருமான். பிரம்ம பட்டத்தையே பெற்றுக்கொண்டார். கடவுள் நிலையையே அறிந்து அம்மயமானார். இப்பொழுது அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு ஒரு வகுப்பிலே நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு வள்ளலார் எவ்வாறு அந்த அருளாட்சியை செலுத்தி கொண்டிருக்கின்றார் பெரிய பட்டியலே இருக்கு. 1874க்கு பிறகு உலகமே தலைகீழாக மாறி போனது. இன்றைய கம்ப்யூட்டர்லாம் வள்ளலாரினுடைய செயல்பாடு தான். இதுக்கு நான் வர்றேன். அது ஒரு தனி சொற்பொழிவாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது போகட்டும். இப்போது பிராணிகளுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ இல்லாத ஒரு தனித்த அறிவு மனித தேகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த பிரம்மஞானம் என்று சொல்லப்படுகின்ற கடவுளை பற்றிய அறிவை அறிவது. ஞானம் அல்லது அறிவு 3 விதமானது என்று உங்களுக்கு நான் பலமுறை இந்த அவையிலே சொல்லியிருக்கின்றேன். என்னது? ஒன்று விஞ்ஞானம், சயின்ஸ். அது எதை பற்றிய அறிவு? இந்த உலகை பற்றிய அறிவு, பஞ்சபூதங்களை பற்றிய அறிவு, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு. அது எல்லையற்று போய்கொண்டே இருக்கின்றது. விஞ்ஞானம் அதை மிக தெளிவாக நமக்கு பாடங்களாக சொல்லித் தருகின்றது. சரி, இதற்கு அடுத்தது இரண்டாவது ஆத்ம ஞானம். ஆத்மா என்றால் நம்முடைய உயிர். நம்முடைய உயிரை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். விஞ்ஞானிகள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை. ஆக விஞ்ஞானம் நமக்கு அங்கே பயன்படாது. நம்முடைய முன்னோர்கள் வேதகாலத்திலிருந்து வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் பௌத்தம் என்றும் நம்முடைய தேசத்து ஞானிகள் உலகத்து ஞானிகள் எல்லாம் இந்த உயிரை பற்றிய விஞ்ஞானத்தை மிக விரிவாக அலசி இருக்கின்றனர். அதிலே எது உண்மை என்று தேர்ந்தெடுத்து ஷடாந்த சமரச சத்திய சுத்த சன்மார்க்கம் என்ற பெயரிலே வள்ளல் பெருமான் தொகுத்து நமக்கு கொடுக்கின்றார். முடிவான உண்மைகளை ஆத்மாவை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லுகின்றதிலே நிறைய கருத்துக்கள். ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் பிரம்மத்தின் அதாவது அருட்பெருஞ்சோதியின் ஏகதேசங்கள் என்று சொல்வார் அகவழியிலே. ஏகதேசம்னா என்ன? ஒரு சூரியன் இருக்கின்றது. சூரியனிலிருந்து கோடிக்கணக்கான கதிர்கள் ரேஸ் புறப்பட்டு வருகின்றன. அதிலே நீங்கள் ஒரு கதிர், நான் ஒரு கதிர், அம்மையார் ஒரு கதிர், அந்த சிறுவன் ஒரு கதிர், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதிர். ஆக நம்முடைய மூலம் எது? இங்கிருந்து நாம் வந்திருக்கின்றோம். அந்த அருட்பெருஞ்சோதி என்கின்ற ஆண்டவரிடமிருந்து. அவர்தான் நம்முடைய உயிர் தந்தை. அகவலை பாராயணம் பண்ணால் மட்டும் போதாது, ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தீவிரமாக தியானம் செய்ய வேண்டும். இப்போ என்னுடைய தந்தையாரின் பெயர் ராமசாமி, தாயாரின் பெயர் சந்தானம் அம்மையார். சரி, போன பிறவியில் யார் எனக்கப்பா தெரியாது. அது மறதி வந்து விட்டது. அந்த மறதி நீங்கினால் ஞானம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெளிப்படையாக. எது ஞானம்? இந்த மறதி நீங்கினால் இதுவரை நான் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றேன், ஒவ்வொரு பிறவியிலும் என்ன வடிவம் தாங்கி வந்தேன். மாணிக்கவாசகசாமி சொல்கிறார் இல்லையா, அது ஞானத்தின் வெளிப்பாடு. எப்படி சொல்கிறாரு? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு வரிசையாக சொல்கிறார் இல்லையா. பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தே. இந்த மாதிரி எத்தனை பிறவிகள் இருக்குங்க? 84 லட்சம் பிறவிகள் இருக்கு. 84 லட்சம் உடல்கள் இருக்கின்றன. நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம உயிர் அத்தனை வாடகை வீட்டில் இருந்திருக்கு. கடைசியாக தான் இந்த உடம்புக்கு வந்திருக்கு. இது கிடைத்த கரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்க, மறுபடியும் ஒரு சுத்து.
இந்த 84 லட்சம் பிறவியிலையும் சுற்றி 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 வரணும். அது எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது, பல லட்சம் வருஷம் ஆகலாம். எப்போ நமக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் சாமி என்ன சொல்கிறாரு? கடவுள் நிலை அடைந்த ஞானியை என்ன சொல்கிறாரு? பயப்படுறாரு. இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ யாது நேருமோ. அப்போது இந்த பிறவியை கெட்டியாக பிடிச்சிக்கணும், சாகக்கூடாது. செத்தா மறுபடியும் மனுஷனாக பிறக்கணும். அது எப்படி பிறக்கணும்? எல்லா மனிதர்களைப் போலவா? இல்லையே. இன்றைய மும்மூர்த்திகள் எப்படி இருக்குது? சாராய கடை, அரசியல், சினிமா. இது ஆத்ம வித்தையை காட்டுமா உங்களுக்கு? கடவுள் அறிவை கொடுக்குமா? சால்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற முக்தி நிலையை உங்களுக்கு காட்டுமா? இயற்கையினுடைய பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து உங்களை காப்பாற்றுமா? இதெல்லாம் காப்பாற்றாது. இது உலகியல். அதோடு அந்த நேரத்துக்கு சரி. புலனின்பங்களோடு மன இன்பத்தோடு நின்று போகின்றார்கள் மனிதர்கள். அது தவறான வழி. அங்கே போகக்கூடாது. மீண்டும் மனிதனாக பிறக்கணும். அப்போ சன்மார்க்க குடும்பத்தில் பிறக்கணும். இப்படிப்பட்ட சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும். இவ்வளவும் நடந்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ கூட எல்லாருமே வள்ளலார் அடைஞ்ச நிலையை நம்ம அடைஞ்சிருவோம்ல நான் சொல்ல முடியாது, நானே அடைவேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் சரியான வழி என்று தெரிந்து கொண்டோம். இதிலே நாம் எந்த அளவுக்கு முன்னேறுகின்றோமோ அந்த அளவுக்கு லாபம். இனி வருகின்ற பிறவிகளில் வள்ளல் பெருமான் என்ன செய்வார்? நம்மை ஒரு சன்மார்க்க குடும்பத்திலே பிறக்க வைத்து சத்சங்கம் எங்கே நடைபெறுகின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்மை அழைத்து சென்று நமக்கு சன்மார்க்க பாடத்தை ஊட்டி நம்முடைய உடலை, நம்முடைய மனதை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்கி வலிமையாக்கி இளமையாக்கி அருட்பெருஞ்சோதியை நாம் அடைகின்ற வரை நம்மை அழைத்து செல்வார். அதனால தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்வார். என்ன சொல்கிறாருங்க? சுத்த சன்மார்க்கிகளுக்கு சொர்க்க நரகாதிகள் இல்லை. இங்கே வந்தால் என்ன லாபம்? சுத்த சன்மார்க்கி, நான் சுத்த சன்மார்க்கி என்று உங்களுடைய அடையாளம் மாறிவிட்டால் என்ன லாபம்னா, நீங்கள் நரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே பிறவி எடுக்கணுமா? எப்படிப்பட்ட பிறவி? அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். மரணத்தின் போது அப்படி நேரக்கூடாது. சுத்த சன்மார்க்கிக்கு என்ன சாகாதவனை சன்மார்க்கி. அப்படி நேர்ந்தால் வள்ளல் பெருமான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போய்விடுவார். நீங்கள் பயமே பட வேணாம். நேரடியாக பல நிகழ்ச்சிகளை நான் கேட்டு இருக்கின்றேன். இந்த அவையிலே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆக சுத்த சன்மார்க்கிக்கு சொர்க்க நரகாதிகள் இல்லை. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. இனி அடுத்தது இறந்தால் மனித பிறவிதான். அது சுத்த சன்மார்க்க சூழலிலே தான் நீங்கள் பிறப்பீர்கள். இந்த ஒன்றுக்காகவாவது தயவு செய்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன், எதற்காக இப்படி சொல்லுகின்றேன்? சிந்திச்சு பாருங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சித்தர் மரபினுடைய தொடர்ச்சி. தமிழ்நாடு என்கின்ற சொல் திருவிடம் என்று ஒரு காலத்திலே அழைக்கப்பட்டது. அது இப்பொழுது மருவி திராவிடம். இது அரசியல் எல்லாம் விட்டுருங்க. இது ஆதிசங்கரரே சொல்கிறார். திராவிட சிசு என்று ஞானசம்பந்தரை சொல்கிறார். அவருடைய சௌந்தரிய லஹரி என்கின்ற நூலிலே பராசக்தியை தலை முதல் கால் வரை வர்ணித்து கொண்டு வருகின்றார். இது எப்போ? 8ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்பு இருந்தவர் 7ஆம் நூற்றாண்டிலே இருந்தவர் ஞானசம்பந்தர், திருஞானசம்பந்த சாமி. அவர் 3 வயதிலே ஞானப்பால் அழுந்தியவர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியை தொட்டு காட்டுகின்றார் ஆதிசங்கரர். 3 வயதிலே ஞானப்பாலை அருந்திய திராவிட சிசுவே என்கிறார். ஆக திராவிடம் என்கின்ற சொல் திருவிடம் என்று மரணமிலா பெருவாழ்வை ஒரு கொள்கையாக உடைய சித்தர்கள் வாழ்கின்ற ஒரு பூமி என்று பொருள்படும். ஆக நம்முடைய அப்பா, தாத்தா, முப்பாட்டன் இவங்கெல்லாம் யாரு? சித்தர்கள். வள்ளல் பெருமான் அதுதான் சொல்றார். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ. வள்ளலார் புதுசாக ஒன்றும் வரல. திருவள்ளுவர் தொடங்கி சித்தர்கள், தாய்மானவர், அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் அருணகிரிநாதர், அதுக்கு பின்னால் வள்ளல் பெருமான் வந்து அதை நிறைவு செய்கிறார். அந்த சித்தர் நிலையை அது ஒரு சிலருக்காக பரிபாஷையில் சொல்லப்பட்டது. அது ஒரு
இயக்கமாக மாறவில்லை. அதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியமைத்து அனைவரும் சித்தர்களாக வேண்டும், அனைவரும் முத்தர்களாகி சித்தர்களாக வேண்டும். அதுதான் முறையான பாடம். முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை பெற்றேன் என்று உந்தி பெற, சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற. ஆக வள்ளல் பெருமான் விரும்புவது நாம் ஒவ்வொருவரும் முதல்ல முத்தர் நிலை அடையணும். அதை சொல்வது தான் வேதாந்தம், சித்தாந்தம், பௌத்தம், சமணம், எல்லா சமயங்களும். அதை கடந்து ஞானசித்தி நிலையை நாம் அடைய வேண்டும். அந்த ஞானசித்தி நிலையை கடந்து அருட்பெருஞ்சோதி நிலையை அடைய வேண்டும். அப்பொழுது அனக உடல்லாம் வரும். இது சித்த மார்க்கத்தினுடைய முழுமை முற்றுப்புள்ளி. இதற்கு மேலே ஒரு செய்தி உலகத்தில் அடியனுக்கு தெரிந்தவரை இல்லை. வள்ளல் பெருமான் தான் முழுமையான செய்தியை நமக்கு விஞ்ஞானபூர்வமாக எல்லா விளக்கங்களுடன் தந்தவர். ஆக இந்த திருவிடமாகிய தமிழ்நாட்டிலே அந்த திரு என்கின்ற அழியாமை, தம்பி இப்போ அழகாக பாடினார் இல்லையா, கற்றதென்றும் சாகாத கல்வி. என்ன சொல்கிறாரு? கற்றது என்றும். நல்லா கவனிங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அருட்பாவில் கவனிக்கணும். ஒரு வார்த்தை கூட வீணாக போட மாட்டார் சாமி. உலக மகா கவிகள், உலக ஞான கவிகள் இப்படித்தான். கற்றது என்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சிற்பதுக்கே நான் அடிமையானேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது அந்த சாகாத கல்வி தான் ட்ரேட்மார்க், நம்முடைய சித்தர்களினுடைய இந்த பூமியினுடைய தனித்த கொடை. அதை காட்டுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார்? பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சாங்க, போகமாட்டேன்ட்டார். ஏன்? அது சோறு போடும், சம்பளம் வாங்கி தரும், ஆனால் எதை செஞ்சிடும்? நம்மை சாவுக்கு அழைத்து கொண்டு போகும். அது சாகும் கல்வி, சாக வைக்கின்ற கல்வி. என்ன அந்த புத்தகங்கள் பூரா எதன் அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கின்றன? ஒரே ஒரு செய்தி தான், மனுஷனாக பிறந்துட்டியா செத்து தான் ஆகும். இதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் போதிக்கின்ற கல்வி அந்த கல்வி. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? முன்னர் பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்றிய. நல்லா கவனிங்க, என்ன வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார் வள்ளல் பெருமான். பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்றிய. கல்வி வேண்டும், ஆனால் அது எங்கே கிடைக்காது? இப்பொழுது இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் கிடைக்காது. அது எந்த கல்வி? சாகா கல்வி. படியாத படிப்புன்னு ஞானசரியில் சொல்வார். படியாத படிப்பு, யாருமே படிக்கலை. ஏன்? யாருமே சொல்லித்தரல. எந்த பல்கலைக்கழகத்திலையும் சொல்லித்தரல. பிறகு யார் தான் சொல்லித் தருகின்றார்? திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கின்றார், சித்தர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நவநாத சித்தர்களில் ஒருவராகிய அருணகிரிநாதர் சொல்லித் தருகின்றார். வள்ளல் பெருமான் அதனை முழுமையாக ஒரு விஞ்ஞானமாக சயின்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சயின்ஸ் ஆஃப் டெத்லெஸ்னஸ் என்று மிக தெளிவாக நமக்கு அருட்பாவிலே சொல்லிக் கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார். அந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இதில் என்ன லாபம்? நல்லா கவனிங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு 100 வருஷம் நிம்மதியாக இருந்துட்டா போய் சேர்ந்தா போகிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பேராசை, அதெல்லாம் நமக்கு ஆகுங்களா? வள்ளலாருக்கு ஆகும், நமக்கு ஆகாதுங்க என்று சொன்னால் மாட்டிக்கிட்டீங்க. நல்லா கவனிங்க, இதுதான் சூட்சுமம். என்னன்னா, ஏற்கனவே நான் பலமுறை இந்த சபையிலே சொல்லி இருக்கின்றேன். என்னன்னா, இப்பொழுது ஒரு நிலையிலே இருக்கின்றோம், இந்த கரையிலே இருக்கின்றோம், இடையிலே ஒரு பெரிய கடல் இருக்கிறது. கடலே வேணாம், ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்கறைக்கு தாவ வேண்டும். ஏன்னா இந்தாண்ட புலி துரத்துது. அக்கறைக்கு தாவ வேண்டும் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? கால் கிணறு, அரை கிணறு, முக்கால் கிணறு, முக்காலே 3 வீசம் கிணறு தான்னா போதும்னு நினைக்கிறோம். அப்படி தான் 50 80 வயசு 100 வயசு இருந்தால் போருங்க, கொஞ்சம் பணம் காசு இருந்துக்கிட்டு 4 பேர் மெச்சும்படி வாழ்ந்துட்டு போயிட்டா போகிறோம். இது முக்கால் கிணறு தாண்டுற மாதிரி, அரை கிணறு தாண்டுற மாதிரி. என்ன ஆகுங்க? அரை கிணறு முக்கால் கிணறு தான்னா அப்போ சாகிறதில்ல, இப்போவே சாக ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இந்த இடம்தான் சூட்சுமமான விஷயம். வள்ளல் பெருமான் அதுதான் ஞானசேகரிகள் சொல்றார். பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு ஏன் நோய் வருது? நமக்கு ஏன் முதுமை வருது? நாம் தான் காரணங்கிறார். நாம் சம்மதிச்சு தான் அது வருது.
வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்குள்ளார விருந்தாளியாக அதை விட்டுட்டோம். எதை? அந்த மரணத்தை. எந்த வினாடி நீங்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வினாடியே அது என்ன செய்ய ஆரம்பிக்குதுங்க? நம்ம உடலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. எப்படி? எல்லா நோயும் வரும். பிறக்கிற குழந்தையே நோயோட பிறக்கும். ஏன்? அதனுடைய வித்து போட்ட அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மரணத்தை நம்பியவர்கள். அந்த தவறான நம்பிக்கை, அதான் பெருமான் சொல்வார், தப்பாலே ஜகத்தவர் சாவே துணிந்தார். துணிந்தார்னா முடிவெடுக்கிறது, அறிவுபூர்வமாக முடிவெடுக்கிறது. டெசிஷன் மேக்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்வார். இந்த டெசிஷனை நீங்கள் மாற்றணும். எதுக்காக? குறைஞ்சது 100 வருஷமாவது வாழணும், இல்லை நோய் இல்லாமல் வாழணும், முதுமையினுடைய கொடுமைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அடிப்படை எங்கே இருக்குதுங்க? சுவிட்சு. இந்த சகா கல்வியை நம்பணும், மனசில் அதுக்கு இடம் கொடுக்கணும். ஆணி வேறாக இந்த அடையாள மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய நோயிலிருந்து தப்பிக்க முடியாது. யார் படுறது கஷ்டம்? அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், மருத்துவமனைக்கு. எவ்வளவு கொடுமையான நோய்கள் இருக்கின்றன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஞானிகளை எல்லாம் இந்த நோய்கள் படாத பாடுபடுத்தி இருக்கு. வேண்டாம்ப்பா இந்த பிறப்பு, யாரா இந்த இம்சையப்படுவா, செத்தா போகிறோம். எத்தனையோ பேர் தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு கொடுமையான நோய்கள் எல்லாம் வருகின்றன. நோய் நாடி, நோய் முதல் நாடின்னார் திருவள்ளுவர். அந்த நோய்க்கு ஆதாரம், காரணம் என்ன? இதுதான் காரணம். ஒரு தடவை உள்ளார விட்டுட்டீங்க, மனசுக்குள்ளார ஜீன்ஸில் போய் உக்காந்துக்கிச்சு மரபணுக்கல்ல போச்சு, நோய் வந்துடும். அதுதான் தப்பிக்க முடியாது. சென்ற வாரம் என்னுடைய நண்பர் ஒருவர் 82 ஆண்டுகள், அவரே ஒரு வைத்தியர், 2 லட்சம் நோயாளிகளை பார்த்துருக்கார். நல்லா கவனிங்க, எத்தனை பேரை? 2 லட்சம் நோயாளிகள். எல்லா நோயும், எந்த நோய் கேட்டாலும் புத்தகத்தை தொடாமல் அப்படியே இது மருந்துன்னு சொல்லக்கூடியவர். புற்றுநோய் வந்து இறந்துட்டார், ஒன்றும் பண்ண முடியல. நான் அவரை கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க ஐயா. வீட்டுக்கு வந்தார். வடலூருக்கு வாங்க, வந்து 12 மாதம் பூசத்துக்கு வாங்க. இரத்த புற்றுநோய் கொண்டவர்கள் எல்லாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் குணமாகியிருக்காங்க, அங்கே வாங்க என்று கேட்டேன். அவர் என்ன கேட்டார்? அது ஞாயிற்றுக்கிழமை போகலாங்களையா, அங்கே பூசத்தப்ப கூட்டம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வந்து இங்கே ப்ராக்டிஸ் போயிடும்ல அப்படிங்கிறார். அப்போது இவர் உயிரை எப்படி மதிச்சிருக்கிறாரு? நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க ஐயா ஒரு பொருள் நம்ம கைக்கு வரும், நம்ம அதை அனுபவிக்க முடியும். நீ எவ்வளோ திருக்குறளையோ திருவருட்பாவையோ வேதம் என்றே கடவுள் என்றே யார் நினைக்கின்றார்களோ, அப்போ அந்த கடவுள் உண்மைகள் பூரா, ஆழமான உண்மைகளை பூரா இந்த 2 வேத நூல்களும் கொடுக்கும். அதை அப்படி நினைக்காம, திருக்குறளையும் திருவருட்பாவையும் வாங்கிட்டு வந்தாச்சுப்பா, திருக்குறள் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது, இது 250 ரூபாய்க்கு கிடைக்கிது, பெருசாக இருக்குது. சரி, 260 ரூபாயில் வீட்டுக்கு வந்துச்சு. என்கிட்ட இருக்குது சார், திருக்குறள் இருக்குது, என்கிட்ட திருவருட்பா இருக்குது. சரி, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா அது பூரா புரிஞ்சிடுச்சா? உங்கள் வாழ்க்கை மாறிடுமா? நீங்கள் அதை எப்படி மதிக்கின்றீர்கள்? இதை கடவுளாக மதித்தால் உலகத்தில் இருக்கின்ற ஞானமெல்லாம் விஞ்ஞானமெல்லாம் இதிலே இருக்கின்றது. இந்த புத்தகம் திருவருட்பா என்பது ஒரு மனிதனை கடவுளாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு சர்வ வல்லமையும் சித்திகளையும் கொடுக்கக்கூடியது என்று நீங்கள் நம்பினால், 100% அந்த நம்பிக்கை இருக்கணும். அவ்வாறு நம்பினால் அப்புறம் படித்து பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்குமே வேற அர்த்தம் புரியும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை பாராயணம் பண்ணாலும் அர்த்தம் புரியாது. ஆக எது அளவுகோல்? இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகத்தான் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 100 கோடி கொடுக்குதுயா பில்கேட்ஸுக்கு. இப்போ அவனோட பெரிய பணக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 கோடி. நம்மால் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியவில்லை, 100 கோடி சம்பாதிக்கிறான் பில்கேட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒன்றுமே செய்யலை, ஒரே ஒரு கருத்து தான் சொன்னான். பெரிய பெரிய கம்ப்யூட்டர் செய்கிற வேலையை ஒரு சாஃப்ட்வேர் செய்யும், இதை கண்டுபிடிச்சான், அவ்வளோதான். இந்த ஒரு கருத்துக்கு ஒவ்வொரு நாளும் 100 கோடி ரூபாய் அவனுக்கு வருகின்றது. ஆக சாத்தியப்பாடுகளுக்கு எல்லையே இல்லை. இதுதான் முடியும், இது முடியாது என்றே சொல்ல முடியாது. மனித பிறவியில் எல்லாமே சாத்தியம்தான்.
நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன். நெப்போலியன் பிரான்ஸ் தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக மாறுகின்றான். சாதாரண போர் வீரன் அவன் படிப்படியாக உயர்ந்து பிரான்ஸ் தேசத்துக்கு சக்கரவர்த்தி ஆகின்றான். அதற்கு பிறகு ஐரோப்பா முழுவதையும் பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்று 96 யுத்தங்களிலே வெற்றி பெற்று ஐரோப்பா முழுவதையும் ஜெயித்தான். ஆனால் அதுக்காக எல்லாம் உலகம் அவனை பாராட்டல. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பாராட்டுனுச்சு. என்ன தெரியுங்களா? பிரான்ஸுக்கு பக்கத்தில் ஜெர்மனி தேசம் இருக்குது. அந்த ஜெர்மனியை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நெப்போலியன் ஆசைப்பட்டான். அப்போது ஒரு சபை கூட்டினா, தளபதிகள் எல்லாம் கேட்டான், ஐயா எந்த பக்கத்தில் எப்படி அவர்கள் படைகளை வைத்திருக்கின்றார்கள், எந்த பக்கத்தில் பலகீனமாக இருக்குது, அந்த பக்கத்தில் நம்ம அட்டாக் பண்ணலாம், நாம் படைகளை செலுத்தலாம் என்று சொன்னான். அந்த தளபதிகள் எல்லாம் சொன்னாங்க, ஐயா அந்த ஒவ்வொரு தேசத்துக்கு 4 பக்கம், ஜெர்மனியை சுற்றி 3 பக்கம் போர் வீரர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள், ஒரே ஒரு பக்கம் மட்டும் நிறுத்தலை. ஏன்னா அது இந்த மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை 100 பங்கு இயற்கை செஞ்சிச்சு. அங்கே இமயமலையை போல் ஒரு பெரிய ஆல்ப்ஸ் மலை தொடர் இருக்கின்றது. அது 20,000 அடி உயரத்துக்கு மேலே எப்பவும் பனி இருக்கும், அங்கே பாதை கிடையாது. அந்த பக்கம் இது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. ஆகவே அந்த பக்கம் படையை நிறுத்த தேவையில்லை என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். உடனே நெப்போலியன் சொன்னான், அப்படியா, நாம் அந்த வழியாக போவோம், மனிதர்களே இதுவரை போனதில்லை என்று படைத்தலைவர்கள் அஞ்சுகின்றார்கள். உடனே நெப்போலியன் சொன்னான், அப்படியா, நாம் அந்த வழியாக போவோம். ஐயா இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, அந்த கடுமையான குளிர் -40 டிகிரி, அங்கே பனி தான் இருக்குது, அங்கே ஐஸ் காற்று கூட சுவாசிக்கிறதுக்கு இல்லை, இது வரைக்கும் யாரும் போனதில்லை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நெப்போலியன் சொல்லுகின்றான், எடு சரித்திர புத்தகங்களை, வரலாறு தான் நமக்கு உண்மையான வேதம். வரலாறு என்ன சொல்லுகின்றது? இதுவரை யாராவது ஆல்ப்ஸ் மலையை கடந்திருக்கின்றார்களா? பார், நாளைக்கு அவை கூடும்னா. மறுநாள் ஒரு சரித்திராசிரியன் வந்தான், சொன்னான், ஆமாங்கய்யா, ஒரே ஒருத்தர் மட்டும் ஆல்ப்ஸ் மலையை கடந்திருக்கார். யார் அவர்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்தேஜ் என்று ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கார்த்தேஜ் என்று சாம்ராஜ்யம் இருந்தது. அதனுடைய படைத்தளபதி படைகளுடன் இந்த ஆல்ப்ஸ் மலையை கடந்திருக்கின்றான். அவன் பெயர் என்ன? ஹானிபால். அவனுடைய சரித்திரத்தை என்னிடம் கொண்டு வா, நான் அதை படிக்க வேண்டும். படித்தான். படிச்சுட்டு உடனே சொன்னான், ஹானிபால் கிடைக்க முடியும்னா இந்த நெப்போலியன் கடக்க முடியும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எல்லாம் விடுப்பு போட்டு விடுமுறை போட்டுட்டு பாதிக்கு மேலே படைத்தளபதிகள் வீட்டுக்கு போயிட்டான், போர் வீரர்கள்லாம் போயிட்டான். இவன் கொண்டு போய் நம்மளை கொல்லாமல் விட மாட்டான் என்று பாதி பேருக்கு மேலே பயத்திலே போயிட்டான். ஆளே இல்லை போகிறதுக்கு. இப்படி ஒரு படைத்தலைவன் சொன்னான். உடனே சொன்னான், ஆளு தானே வேணும், சரி, பாஸ்டில் சிறை பெரிய சிறை, அது மாதிரி எத்தனை சிறைகள் இருக்குது, அந்த சிறைகளிலே இருக்கின்ற சிறை கைதிகள் அனைவரையும் இங்கே அழைத்து வா. ஐயா அவ்வளவும் ரவுடி பசங்க, கொலைக்காரனுங்க, கொள்ளைக்காரனுங்க, முடிச்சவிக்கி மொல்ல மாதிரி அவனுங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுற, நீ கூட்டிக்கிட்டு வா. அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்த உடனே அவ்வளோ பேருக்கும் மிலிட்ரி உடுப்பு கொடு, எல்லாருக்கும் மிலிட்ரி உடுப்பு கொடுத்தாச்சு. மிலிட்ரி உடுப்பை கொடுத்தவாச்சு என்ன சொல்கிறான், ஐயா இந்த வினாடி நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் இனிமேல் உங்களுக்கு சிறைவாசம் கிடையாது. அது மட்டுமல்ல, இராணுவத்தில் உங்களுக்கு கேப்டன், உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு நான் பட்டமளிப்பேன், பரிசளிப்பேன். கேப்டன் பதவி, மேஜர் பதவி, கர்னல் பதவி, ஆர்மி கமாண்டர் பதவி வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து நான் உங்களுக்கு பரிசளிப்பேன். அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கா? ஐயா இந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தினா என்னுடைய குதிரை தான் முதல்ல போகும், நானே போகிறேன், உனக்கு என்ன பயம், வா என் பின்னால், வரீங்களா? அவ்வளோ பேரும் சரிண்ணா. இவ்வாறு ஒரு 50,000 1,00,000 வீரர்களை கூட்டிக்கிட்டு குதிரைப்படையோடு வீரங்கி படையோடு அந்த ஆல்ப்ஸ் மலையை கடந்தான். பனி தானே, அது என்ன கொஞ்சம் பனி ஜாஸ்தின்னா ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிற, ஒரு கோட்டு போட்டுக்கிற, ஒரு குல்லா போட்டுக்கிற, ஒரு ஷூ போட்டுக்கிற, அவ்வளோதானே. இன்னும் கொஞ்சம் பனி ஜாஸ்தியாக இருந்தால் இன்னொரு கோட்டு போடு, இன்னும் அதிகமான குளிர் இருக்கா 3 கோட்டு போடு, தீர்ந்து போச்சு, இவ்வளோ தானே. பனி என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தைரியம் வந்துடுச்சு. அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த ஜெர்மனி தேசத்தில் இறங்குகின்றான். உலகமே ஸ்தம்பித்து போனது.
அந்த ஜெர்மன் மக்கள் எல்லாம் இவன் மனுஷனா பிசாசா இவன் எப்படா ஆல்ப்ஸ் மலையை கடந்து வர்றான், ஒரு படையோட வர்றான், மேரங்கி படையோட குதிரைப்படையோட வர்றான், எப்படா வர்றான் இவன், ஒன்றுமே சத்தமே இல்லை, ஒரு குண்டு கூட வெடிக்கலை, அப்படியே சரண்டர். அப்பொழுது அங்கே ஹெகல் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானி அங்கே ஜேனா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். அவர் பயந்துக்கிட்டு அவருடைய அறையில் இருந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறார். பார்த்து தன்னுடைய டைரியில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? தேர் கோஸ் காட் ஆன் எ ஹார்ஸ்பேக். கடவுள் அங்கே போகிறார். எது மேலே? ஒரு குதிரை மேலே போகிறாரு அப்படின்னு எழுதுகிறார். இன்னொரு மகாகவி, ஜெர்மன் மகாகவி கதே, அவன் எழுதுகிறான், he is not a human. Emperor Napoleon is not a human being. He is an elemental. புயலை போல, சூறாவளியை போல, கடலை போல அவன் ஓர் இயற்கை சக்தி, மனிதன் அல்ல, மனிதர்களால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று எழுதுகின்றான். ஒரு குடியானவன் வீட்டு பையன், ராஜா குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுடைய உறுதி, மன உறுதி எப்படி இருந்ததுங்க? உலகத்தையே அசைச்சது. அப்படி வாழ பிறந்தவர்கள் நாம். வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? இதுவரைக்கும் வந்த எல்லா மனிதர்களும், எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் செத்து 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 போச்சு. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே. கூற்றுவனை யாரும் ஜெயிச்சதில்லை, மரணத்தை ஜெயிச்சதில்லை. சாமி என்ன சொல்கிறாரு? அது இருள். ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆக்கிட்டார் ஆண்டவர். இந்த அருள் ஜோதிக்கு முன்னால் நாம் உள்ளார பக்கத்தில் போனோன்னா நாம் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டு ஓடுனுச்சுங்கிறார். எந்த நெப்போலியனும் மரணத்தை ஜெயிக்கலை, எந்த ஞானியும் மரணத்தை ஜெயிக்கலை. ஒரே ஒருவரை ஆண்டவன் தேர்ந்தெடுத்து வருவிக்க விட்டுறான். அவர் சாமி சொல்கிறார், வருவிக்க விட்டுறேன் தம்பி ராமலிங்கம், நீ என் பிள்ளை ஆனதனால் சொன்னேன், வேறு என்னற்க. மனிதர்கள் பிறந்து பிறந்து இறந்து போய் அவர்களுடைய உயிர் இளைத்து போய் கொண்டிருக்கின்றது. நீ போய் இந்த சுத்த சன்மார்க்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்து, இந்த சகா கல்வியை முழுமைப்படுத்தி எல்லா மக்களும் மனிதகுலம் என்கின்ற ஒரு பாலத்தில் இருந்து அக்கறைக்கு போக வேண்டும். என்ன குலம்? கடவுள் குலம் என்கின்ற புதிய குலம் இப்பொழுது ஆரம்பமாயிடுச்சு. ஸ்பீஷீஸ் சேஞ்ச் இஸ் கோயிங் ஆன். நமக்குள்ளே இது நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவுதான் இப்படிப்பட்ட கூட்டம் சுத்த சன்மார்க்கம் உலகம் பூராவும் பரவி கொண்டிருக்கின்றது. எதனால்? வள்ளல் பெருமானுக்கு அருள் விளக்க மாலையில் ஆண்டவர் என்ன சொல்லித்தராருங்க? கொலை புரிவார் தவிர மற்ற அனைவரும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, அனைவரும் நீங்களும் நானும் கூட எல்லாருமே. மனித குலம் என்பது எப்போ ஆரம்பமாச்சு? ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனித குரங்கு 4 கால்களில் இருந்து முன் 2 கால்களை கைகளாக மாற்றிக்கொண்டு நிமிர்ந்து நின்று மொழி பேச ஆரம்பித்த பிறகு மனிதகுலம் ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் கடவுள் நிலைக்கு மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். முக்தர்களானார்கள், சித்தர்களானார்கள், ஞான சித்தர்களானார்கள். இதுவரை இப்பொழுது கடைசிப்படியாக கடவுள் தன்மை எறிந்து அம்மையமாதல் என்கின்ற படியை வள்ளல் பெருமானின் மூலம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கு காட்டியிருக்கின்றார். இதில் போகிறதும் போகாததும், இந்த பாதையிலே போவதும் போகாததும் அவருடைய விருப்பம், அவரவருடைய விதி கொடுப்பினை எவ்வளவோ அவ்வளோதான். அதை நான் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் இறைவனிட்ட கட்டளையை முழுமையாக நிறைவேற்றி விட்டார், நமக்கு காட்டியிருக்கின்றார். 1000 நெப்போலியன்கள் வந்தாலும் வள்ளல் பெருமானுடைய துணிவுக்கும் தெளிவுக்கும் அறிவுக்கும் அருளுக்கும் இணையாக மாட்டார்கள். நமக்கு முன்னால் ஆதி வேதமாகிய திருக்குறள் என்ன சொல்லுகின்றது? ஒரு சின்ன படம், ஒரு வார்த்தையில் திருவள்ளுவ பெருந்தகை நம்முடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுறார். எப்படின்னா, தம்பி நல்ல கவினி, உன் வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டப்பந்தயம். உன்னுடைய எதிராளி யார் தெரியுமா? காலம்தான், விதி தான், ஊழ் தான். அது ஓடிக்கிட்டே இருக்குது வேகமாக. அது கூட நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. அந்த ஓட்டத்தை விட அதிகமான ஓட்டம் உனக்கு இருந்தால் தப்பிச்சிக்குவேன், காலத்தை ஜெயிச்சிருவேன். இல்லை என்றால் என்ன ஆகும்? செத்து போயிடுவேன்.
ஊழியர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும். நல்ல கவனிங்க, தான் முந்துரும். இந்த முந்துரும்ன்ற சொல் என்ன சொல்லுதுங்க நமக்கு? அது முன்னால போயிடும். அதை விட பெரிய சக்தி கிடையாது. வழின்னா சக்தி. ஊழியர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்றார். சரி, அப்போ ஜெயிக்கவே முடியாது, விதி தான் ஜெயிக்கும் போல இருக்கு, அப்போ நம்ம முயற்சியெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது என்று கைவிட்டுலாமா? இல்லை, இது இயல்பு, இயற்கையினுடைய இயல்பு, இவ்வாறு அமைத்திருக்கின்றார்கள் கடவுள், அவ்வளோதான். சரி, மனித முயற்சி ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் இதே வள்ளுவர் என்ன சொல்வார்னா, அந்த ஊழை நீ புறமுதுகிட்டு ஓடச் செய்ய முடியும் பார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். அதே திருவள்ளுவர் சொல்வார். பெரிய கஷ்டம்தான்ப்பா. இப்போது நீங்கள் ஒரு காரில் போங்க, ஒரு ட்ரெயினில் போங்க, அல்லது ஒரு ஏரோப்ளேனில் போங்க, அது புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டது தான், கீழே விழுந்துடும். ஆனால் ஒரு ராக்கெட் என்ன செய்யுது? இந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து, இது 5 மைல் உயரத்துக்கு இருக்கும் இந்த புவியீர்ப்பு விசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு. இன்னும் துல்லியமாக கணக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். அதை கடந்து அப்பால் போயிடுச்சுன்னா யாரும் தள்ளாமையே போய்கிட்டே இருக்கும் ராக்கெட், அதில் பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதை போல் இந்த விதியானது இந்த புவியீர்ப்பு விதியை போல நம்மை கீழே இழுத்து 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 பூமிக்குள்ளார மண்ணுக்குள்ளார புதைச்சிக்கிட்டே இருக்குது. இதனுடைய ஆற்றலை விட அதிக ஆற்றலை நீங்கள் சம்பாதித்து கொண்டால், அது ஓடுகின்ற ஓட்டத்தை விட உங்களுடைய ஓட்டம் அதிகமாக இருந்தால் இதிலிருந்து ராக்கெட்டை போல தப்பிச்சிக்கலாம். தான் வள்ளுவ நாயனார் நமக்கு சொல்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்ப புறமெதுகிட்டு ஓடச் செய்வர். சரி, அப்படின்னா எவ்வளோ வலிமை தேவை அதை சொல்லணும் இல்லைங்களா? அந்த ஊழினுடைய பெரிய வெளிப்பாடு எது? மரணம் தான். கடைசி அடி அதான், அதோட சமாப்தி, எல்லாத்தையும் முடிச்சிருது. நோயை கொடுக்குது, நரதிரை கொடுக்குது, மூப்பை கொடுக்குது, கடைசியா ஒரே அடி. எவ்வளோ நாளைக்கு இந்த தொடர விளையாட்டு வேணாம், இப்போது அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு, ஒரே அடி மரணம். ஏதோ ஒரு வகையில் இப்படி அது முடிச்சிடும். அதனுடைய கடைசி வஜ்ராயுதம் அதுதான், பிரம்மாஸ்திரம் அதுதான். அதையே ஜெயிக்கலாங்கிறாரு திருவள்ளுவ நாயனார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. யார் தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் புரோமத்திக்கு ஏற்றிக்கொள்ளுகின்றானோ, அங்கே இதுதான் பேங்க், சேவிங்ஸ் பேங்க். இங்கே தான் நம்முடைய ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டே வருகின்றன. அந்த ஆற்றல் இந்த மரணத்தினுடைய ஆற்றலை விட அதிகமாக இருக்கின்ற பொழுது நீ தப்பித்து கொள்ளுகின்றாய். இப்படி சொல்றார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. வள்ளுவருக்கு முன்னால் யாரும் இதை சொல்லலையா? இல்லை. புத்தர் வந்தார், யோசனை பண்ணார், பார்த்தார், நோயாளியை பார்த்தார், முதுமையான கூன் விழுந்த ஒரு கிழவனை பார்த்தார், பாடையிலே ஒரு பிணத்தை பார்த்தார். இப்படியெல்லாம் எனக்கும் ஆகுமா என்று அந்த சாரதியை கேட்டார். ஆமாங்கய்யா, எல்லாருக்கும் ஆகும், உங்களுக்கும் ஆகும். இல்லை, இந்த கொடுமையெல்லாம் நான் தாங்க மாட்டேன், இதுக்கு ஏதாவது வழி இருக்கணும், நான் கண்டுபிடிக்கிறேன் என்று போய் தியானம் பண்ணார், தவம் பண்ணார். கடைசியில் என்ன சொன்னார்? பிறந்துட்டா வேறு வழி இல்லை, பிறக்காமல் இருக்கலாம், பிறவாமை வேண்டும்னு ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். பிறவாமல் இருந்துட்டால் இந்த கஷ்டமெல்லாம் கிடையாது, அது நிர்வாண நிலை அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் வேதாந்தம் அதே தான் சொன்னிச்சு, சித்தாந்தம் அதையே வெவ்வேறு வார்த்தைகளில் மாற்றி 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 இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக இன்னைக்கு வரைக்கும் மனித குலத்துக்கு இந்த நோய்களிலிருந்து விடுதலை இல்லை, நரை திரை முதுமையிலிருந்து விடுதலை இல்லை, மரணத்திலிருந்து விடுதலை இல்லை. வெள்ளைக்காரங்கிட்டிருந்து நாம் வாங்கினது அரசியல் சுதந்திரம். இயற்கையிடமிருந்து சுதந்திரத்தை யார் வாங்கி தருவது? அதற்காக பிறந்தவர் தான் வள்ளல் பெருமான். நோயில்லாத உடல், முதுமை நரைதிரை இல்லாத உடல், மரணமில்லாத வாழ்க்கை, இது சாத்தியமே என்று ஓங்கி ஒலித்த குரல், ஒரு மக்கள் இயக்கமாக அதை மாற்றி அமைத்த குரல் உலகிலே வள்ளலாருக்கு மட்டுமே சொந்தம். நான் நமக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குறைஞ்சது நோய் இல்லாமையாவது ஒரு 100 வயசாவது சுகமாக வாழணும். அதுக்காகவாவது நம்ம என்ன செய்யணும்? வள்ளல் பெருமானை
ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நம்முடைய மனதின் ஆழ் மனதில் இந்த சாகா கல்வியை விதைக்க வேண்டும். அவர் தான் நமக்கு முன்னால் காட்டியிருக்காரே முடியும் என்று. சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களை பெற்றுக்கொண்டு இந்த உடலை மாற்றியமைத்து கொண்டால் சாகாமல் இருக்கலாம். வள்ளல் பெருமானுக்கு முன்னால் இதை யாரும் சொல்லலையா? சொன்னாங்க. திருவள்ளுவர் நாயனாரே நமக்கு என்ன சொல்கிறாரு? அப்பா யார் பெரியவங்க? செயற்கு அரிய செய்வார் பெரியர். இந்த அரியதுன்னா என்ன? கஷ்டமானது, முடியாததுன்னு இல்லை, கஷ்டமானது. எது கஷ்டம்? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? அரிய என்று ஆகாதது இல்லை பொச்சாவா நல்லா கவனிங்க, பொச்சாவா கருவியால் போற்றி செய்யின். அப்பா ஒரு கருவி இருக்குது, அந்த கருவி மேலே, அந்த ராக்கெட்டு மேலே நீ ஏறிக்கிட்டேன்னா அது உன்னை சேர்த்துரும், தப்பிச்சிக்கலாம். என்ன அது பொச்சாவா கருவி? நமக்கு காரு தெரியும், ஏரோப்ளான் தெரியும், ராக்கெட்டு தெரியும். இந்த பொச்சாவா கருவின்னா என்ன? நல்லா கவனிங்க. பொச்சாப்பு என்பது மறதி, நம்முடைய நோக்கத்தை மறத்தல், சோம்பல், இது நம்மால் ஆகாது என்கின்ற கோழைத்தனம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பொச்சாப்பு. அந்த பொச்சாப்பை உன்னுடைய மனதில் இருந்து நீக்கு. என்னால் இயலாது என்கின்ற கோழைத்தனத்தை நீக்கு, உன்னுடைய சோம்பலை நீக்கு, மற்ற செயல்களில் கவனம் செலுத்துவதை நீக்கு. இந்த ஒன்றிலேயே குறியாக இரு, அப்பொழுது உன்னுடைய சக்தி சேமிக்கப்படும், நீ தப்பித்து கொள்ளலாம் என்று நமக்கு சொல்கிறார். சரி, இதை எங்கே செய்யறது? இந்த தலையில் உங்களுடைய சாகும் தலையை சாகாத்தலை ஆக்குதல்னு வள்ளல் பெருமான் சொல்வார். அவர் என்ன சொல்கிறாரு? குற்றம் குதித்தல் கைகூடி எப்போது? நோற்றல், நோன்பு நோற்று அந்த ஆற்றலை சேமித்து கொள்ள வேண்டும். எங்கே சேமிக்க வேண்டும்? தலைப்பட்டவர்க்கு. அது ரெண்டு அர்த்தம். தலைப்படுதல்னா இதை மட்டுமே செய்வது. ரெண்டாவது, இந்த தலையிலே புருவ மத்தியிலே இந்த ஆற்றலை சேமித்து கொள்வது. ஏன் தலைன்னு சொன்னார்? அதுக்கு இன்னொரு பாட்டில் விளக்கம் சொல்வார். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று. இதெல்லாம் பலமுறை நான் இந்த அவையில் சொல்லியிருக்கேன். இங்கே உங்களுக்கு எனக்கு இடையிலே இருக்கின்ற வெட்டவெளி இருக்கு இல்லையா, இது பௌதீக ஆகாசம். மேலே பார்த்தாலும் சரி, கீழே பார்த்தாலும் சரி. இதை போல் பல ஆகாசம் உண்டு. இதில் சிதாகாசம், சிதம்பரம், சிற்சபை என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய ஞான வெட்டவெளி எங்கே இருக்குன்னா நம்ம புருவ மத்திக்கு உள்ளே இருக்கு. அந்த புருவ மத்தியில் உங்களுடைய ஆற்றலை சேமித்து வைக்க வேண்டும். அதுக்கு தான் புருவ மத்தியில் கவனம். எப்போதும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியிலே கவனம் வைக்கன்னு சாமி சொல்லுவாங்க. இந்த புருவ மத்தியிலேயே நீங்கள் கவனம் வைத்து கொண்டு உள்ளேயே போக வேண்டும். உள்ளே எப்படி போகிறது? அதுக்கு தான் ஒரு கோயிலையே கட்டி, வடலூரிலே ஞானசபை என்கின்ற கோயிலையே கட்டி வரிசையாக என்னென்ன தடைகள் வரும், என்னென்ன படிகள் வரும், எல்லாவற்றையும் காட்டி கடைசியாக 7 திரைகளை காட்டி, அந்த 7 திரைகளை கடந்து சென்றால் ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி என்பது தான் சிதாகாசம், சிற்சபை, சிதம்பரம். அந்த சிதம்பரத்தை கடந்தால் உள்ளே என்ன இருக்குது? அதான் பரம ரகசியம். அதுதான் மறைச்சாங்க 2000 வருஷமாக பழைய சிதம்பரம் கோயிலில். வள்ளல் பெருமான் தான் அந்த ரகசியத்தை உடச்சி வெளிப்படையாக பார்த்துக்கோ, யார் வேணா பார்த்துக்கோ, இதில் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே அருட்பெருஞ்சோதி இருக்குது. ஆக உன்னுடைய உள்ளே செல்லுகின்ற கவனம் என்கின்ற கார் எது வரைக்கும் போகணும்? அகமுகமாக உள்ளே போக வேண்டும். அருட்பெருஞ்சோதியை பார்க்கின்ற வரை உங்களுடைய கவனம் உள்ளார போய்கிட்டே இருக்கணும். அருட்பெருஞ்சோதியை பார்த்து விட்டால் முடிந்தது. அதுக்கு பிறகு உனக்கு மரணம் இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உன்னை அருட்பெருஞ்சோதியாக மாற்றி விடுவார், வள்ளலாரை மாற்றியதை போல. அதற்கு பிறகு மரணம் கிடையாது. இது எக்ஸாக்ட் சயின்ஸ். மண்மான் என்று திருவள்ளுவர் சொன்னதை நுண்மான் ஆக்கி கொண்டால் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று திருவள்ளுவர் நாயனார் சொன்னதை ஒரு கோயிலாகவே கட்டி, சிதம்பரம் கோயிலிலும் வடலூர் கோயிலிலும் நமக்கு காட்டினார்கள் சித்தர்கள். அதைத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? அதற்கு பூர்வஞான சிதம்பரம் என்று பெயர். பழைய சிதம்பரம் கோயிலுக்கு, வடலூர் கோயிலுக்கு உத்தரஞான சிதம்பரம். உத்தரம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உத்தரம்னா பின்னால் வந்தது என்று ஒரு பொருள். வட சொல்லுக்கு லேட்டஸ்ட்னு அர்த்தம். ரெண்டாவது பதில். உத்தரம்னா பதில். அங்கே கேள்வி, என்ன கேள்வி?
அந்த சிதம்பர ரகசியத்திலே என்ன வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வெட்ட வெளியிலே? இது கேள்வி. அருட்பெருஞ்சோதி தான் அங்கே இருக்கின்றது என்பது பதில். இது வள்ளல் பெருமான் கருணையினால் அனைவருக்கும் சொன்னது. காதில் குசு குசுன்னு 4 சீடனுக்கு மட்டும் சொல்றதில்ல. ஒளித்து உரைப்பவன் அலன் யான் வாய்ப்பறையார்க்கின்றேன்னாரு. ஆக இதுவரை நம் உள்ளே பார்க்க வேண்டும். உள்ளே பார்க்க தெரிந்து கொண்டால்தான் மனிதன். உள்ளே பார்க்க தயங்கினால் இன்னொன்னா புறத்திலேயே கவனத்தை செலுத்துகின்ற விலங்குக்கும் தாவரங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. உள்ளே பார்க்கணும், புருவமதிக்குள்ளார பார்க்கணும். எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? பாதி நேரம் வெளியில் பார்த்தா பாதி நேரம் உள்ளார பார்க்கணும். அதுக்கு தான் கடவுள் தூக்கத்தை கொடுத்தான். அந்த தூக்கம் முழுவதும் யோகமாக மாற வேண்டும். சாமி சொல்கிறார் இல்லைங்களா, 2 பொழுது உண்டது யாவும் அமுதமாயின, நான் உறங்கிய உறக்கம் அனைத்தும் யோகமானது. அப்போ 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா 8 மணி நேரம் உள்ளே உணர்வு பூர்வமாக கான்ஷியஸாக உள்ளே நீங்கள் பயணம் பண்ணணும். அப்படி பண்ணால் ஒருவேளை இந்த பிறவியிலேயே அருட்பெருஞ்சோதியை பார்க்கலாம். ஆனால் இது ஃபேக்ட், இது விஞ்ஞானம். மயமாலம்லாம் ஒன்றும் கிடையாது. இது விஞ்ஞானம், வள்ளலார் பார்த்து அனுபவித்து நமக்கு கொடுத்தது. சரி, இந்த ஊழ் என்பது வலிமை, பெரிய வலிமை. அந்த வலிமையை எப்படி ஜெயிப்பது? நல்லா தெரிஞ்சுக்க. எப்படி நம்முடைய ஆற்றல்களை அதிகரிப்பது? இதை தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னால் மனிதர்களுடைய வலிமையை எது எது குறைக்கின்றது, இதுக்கு உலக வரலாற்றை படிக்கணும். நல்லா கவனிங்க. தாமஸ் கார்லைல் என்கின்ற ஒரு பெரிய மேதை 19ஆம் நூற்றாண்டில் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார். எத்தனையோ வேதங்கள், ஒவ்வொரு சமயத்துக்காரரும் அவங்கவுங்களுடைய வேதங்களை சொல்கிறாங்க. ஆனால் எல்லோருக்குமான பொதுவான நிரந்தரமான வேதம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன? அதுதான் வரலாறு. உலக வரலாறு தான் உண்மையான வேதம் என்பது கார்லைலினுடைய பொன்மொழி. ஆக இந்த வரலாற்றை படிக்க வேண்டும். அந்த வரலாற்றிலிருந்து உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன உண்மைகளை வரலாறு சொல்லுகின்றது? நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நம்முடைய கையிலோ காலிலோ விலங்குகள் இல்லை, ஆனால் மனதிலே விலங்குகள், கை விலங்கு கால் விலங்கு மாதிரி உண்டு. அந்த மனதிலே என்னென்ன விலங்குகள், யார் யார் பூட்டினார்கள், அவற்றிலிருந்து மனிதகுலம் எவ்வாறு தப்பித்து கொண்டது? நல்ல கவனிங்க, முக்கியமான இடம். ஆரம்பத்தில் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் என்ன நினைத்தார்கள்னா, ஐயா புயல் அடிக்குது, நிறைய பேர் செத்து போகிறாங்க. இடி இடிக்குது, இடி வந்து விழுந்தா செத்து போகிறாங்க. கடுமையான வெயில் பாலைவனத்தில் அடிக்குது, அதை தாங்க முடியல, இறந்து போகிறாங்க. நோய் பிளேக் மாதிரி கால்ரா மாதிரி பெரியம்மை மாதிரி நோய்கள் வந்து ஊராக அப்படியே லட்சக்கணக்கில் செத்து போனாங்க. இவற்றை எல்லாம் மனிதர்களால் வெல்ல முடியவில்லை. உடனே என்ன பண்ணாங்க? ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் வந்த உடனே என்ன செய்தாங்கன்னா, ஒவ்வொன்றையும் ஒரு சாமியாக நினச்சி, ஐயா சாமி, அம்மா சாமி, என்னை விட்டுரு, என் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டுரு என்று அதை பயத்தில் என்ன செஞ்சாங்க? அதை ஒரு சிலையாக்கி, ஒரு உருவமாக்கி, அதுக்கு 4 பாட்டு பாடி, அதையெல்லாம் நம்ம வழிக்கு தாஜா பண்ணி ஐஸ் வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமி, அதை கும்பிட்டா அதை நம்மளை விட்டுடும் அப்படின்னு பார்த்தாங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதே தான் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது, திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் சாமி இல்லை போல இருக்குது, இந்த இடி சாமி இல்லை போல இருக்குது, இந்த மழை சாமி இல்லை போல இருக்குது, இந்த புயல் சாமி இல்லை போல இருக்குது. அப்பொழுது புத்தரை போல, மேல்நாட்டில் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போல, இதெல்லாம் இயற்கை சக்திகள், அதனுடைய வேலையை செய்யும். இது வெறும் இயற்கை. இப்போ மின்சாரம் இருக்குது, அது என்ன சாமியா? எவ்வளோ வேலை செய்யுதுங்க. அது சாமின்னு வச்சு நீங்கள் கும்பிட்டு பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தி எடுத்து எங்கள் வீட்டுக்கு எப்போவும் நீ வந்துருமா, கரண்ட்டு கட்டே இருக்கக்கூடாது கேட்டால் நடக்குமா? நடக்காது. ஏன்னா அது ஒரு இயற்கையினுடைய நியூட்ரல் ஃபோர்ஸ், நடுநிலையான ஒரு ஆற்றல். அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. வீட்டுக்கு மின்சாரமும் கொடுக்கும், மாதிரி நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களையே கொண்டு அதனுடைய வேலையை அது காட்டும், அதனுடைய பவர் அது காட்டும், அவ்வளோதான். அதை போல் இயற்கையினுடைய சக்திகள் என்று ஒரு கட்டத்திலே மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள், அவற்றிலிருந்து விலகி கொண்டார்கள். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இது இது வந்து தெய்வமும் அல்ல, இயற்கை சக்தியும் அல்ல, இது கிருமிகளால் இந்த நோய்கள் வருகின்றது என்று லூயி பாஸ்டியர் மாதிரி சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு எப்படி இந்த கிருமிகளை கொள்வது, எந்த மருந்தை கொண்டு இந்த கிருமிகளை கொள்வது என்று கண்டுபிடித்து அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வருது, மைக்ரோபயாலஜி வருது. மைக்ரோப் ஹண்டர்ஸ் என்று சொல்வார்கள். எப்படி வெளியிலே இருக்கின்ற புலி சிங்கங்களை வேட்டையாடி கொன்றுவிட்டால் அவைகளிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றதோ, அதே போல மனித உடலுக்குள் இருக்கின்ற இந்த நோயை உண்டாக்கும் நச்சுக்கிருமிகளை அடையாளம் கண்டு என்ன மாதிரி ஆன்டிபயாட்டிக் மெடிசன் கொடுத்தா இவை சாகும் என்று விஞ்ஞானிகள் அறிவித்து அந்த மருந்தை கொடுத்ததுனால என்னாச்சு, இன்றைக்கு எங்கும் காலரா கிடையாது, பிளேகு கிடையாது, பெரியம்மை கிடையாது, டிபி கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு கிருமிகள் வந்துடுச்சு, வேறு நோய்கள் வந்திருக்கு. ஆக இந்த கிருமிகளிடமிருந்து, இந்த இயற்கை சக்திகளிடமிருந்து, இந்த பொய்யான தெய்வங்களிடமிருந்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்றுக்கொண்டே வந்தார்கள். அதற்கு பிறகு அப்பவும் கஷ்டம் தீரல. அப்பொழுது ரூசோ என்கின்ற பிரெஞ்சு நாட்டு மேதை ஒருவன் தோன்றினான். அவன் என்ன கண்டுபிடிச்சு சொன்னான்னா, ஐயா, ஆதியிலே ஆதாம்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ஈடன் தோட்டத்திலே ஒரு ஆப்பிள் பழத்தை, அது வந்து ஃபர்பிடன் ஃப்ரூட், அது சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார். அவன் சாப்பிட்டுட்டான், அவன் பொண்டாட்டி சாப்பிட்டுட்டா, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம்னு மதவாதிகள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வெறும் கதை. அதில் ஏதோ அர்த்தம் இருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. பின்ன ஏன் தான் ஐயா மனுஷங்க கஷ்டப்படுறாங்க? அதுக்கு ரூசோ என்ன பதில் சொன்னான்னா, மனிதர்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றார்கள். முக்கியமாக 2 பேர். மன்னர் குலம், நாங்கள் கடவுளிடமிருந்து வரம் வாங்கி கொண்டிருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றோம். பரம்பரையாக எங்களுடைய குடும்பத்து ஆட்கள் தான் மன்னர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் சொன்னதே சட்டம் என்று அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த மன்னர்களை ஒழித்தால் பாதி துன்பம் நீங்கிடும்.